வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் வட்டுக்கோட்டையில் நிற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான ட்ரெண்டிங்கில் போகிற ஊரை வந்து சுற்றி காட்ட போகிறோம். என்ன எந்த ஊர் மதுராஜ்? அது வந்து எங்கட ஊர் சித்தங்கேணி. சித்தன்கேணி. ஏன் இந்த ஊரை சுற்றி காட்ட போகிறோம்னு சொல்லிச்சுன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் நடந்தது. அந்த எலெக்ஷன் முடிவில் வந்து ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்க அவருடைய மனைவி சங்கீதா அவர்களுடைய பூர்வீக ஊர்னு சொல்லி சொல்கிறது சித்தங்கேணியை. அந்த வகையில் அவள் வாழ்ந்த வீடுமே இருக்கு, நாங்கள் பூர்வீக வீடு உண்டு. இப்போ அதையும் நாங்கள் சுற்றி காட்ட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சித்தங்கேணி ஊர் இப்போ என்ன மாதிரி இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குது, கோயில் இருக்குது, குளங்கள் இருக்குது, கேணி இருக்குது, அது தவிர நிறைய தோட்டங்கள் வயல்வெளிகள் இருக்குது, நிறைய பாடசாலைகள் இருக்குது. அப்படி நிறைய விஷயங்கள் சுற்றி காட்ட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பூர்வீக வீட்டுக்கு போக முடிஞ்சா அங்கே போய் வீடியோ எடுக்க முடிஞ்சால் அதையும் காட்டிக்கொள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ நாங்கள் இந்த வீடியோ வந்து யாழ்ப்பாணத்தில் வட்டுக்கோட்டையில் மாவடி தாண்டி வர புளியடி சந்தி இருக்குது தானே, அதுலேருந்து தான் ஆரம்பிக்கிறோம். இப்படி நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் சித்தங்கேணி சந்திக்கு போகலாம். போய் இருக்கக்கூடிய பாதையில் எப்படி உங்களை காட்டி கொண்டு போகிறோன்னு பாருங்கள். இதில் வந்து மில் ஒன்று இருக்குது, அங்கே ஒரு சில கடைகள் இருக்குது பாருங்கள். அப்படி நேராக போனோம்னு சொன்னால் நான் படித்த பாடசாலை வட்டு இந்து கல்லூரி பாடசாலை. படித்தேன் இந்த மாதிரி இல்லை தானடா, நான் படிக்க போனேன். அப்போ நாங்கள் படித்த பாடசாலை வருது காட்டம் பாருங்கள். இங்கே நாங்கள் படித்தாங்க BHC வட்டு இந்து கல்லூரி பாடசாலை. இதையும் காட்டிக்கொள்றேன்னு பாருங்கள். ஏற்கனவே தனி வீடியோக்கள்லாம் போட்டிருக்கேன், நீங்கள் நீங்கள் அதில் பார்த்துக்கொள்ளலாம். இந்த பாடசாலையை பார்க்க நிறைய பழைய ஞாபகங்கள், படித்த ஞாபகங்கள்லாம் வருது. சரி, அப்படியே நான் தொடர்ச்சியாக போக முடியாத ஒரு கடை ஒன்று இருக்குது. இப்படி நான் நேராக போனோம்னு சொன்னால் சித்தங்கேணி சந்திக்கு போகலாம். எங்களோட பாடசாலை மைதானம். மலைக்கு கூட ஒதுங்கினது இல்லை இந்தியாவில். நீதான் இலங்கையில் அरे நாங்கள் தான் படிக்க தெரியுதானே. சரி, இப்படி நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் திரும்பி இங்கால போனோம்னு சொன்னால் சங்கானைக்கு போய்க்கொள்ளலாம். அப்படியே நாங்கள் நேராக போய் சித்தங்கேணி சந்தி மட்டும் போகிறோம். அங்கே போய் ஒரு சில விஷயங்களை காட்டிக்கொள்ளலாம், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். கூட பசுமையாக இருக்குண்டா, மழை பெஞ்சது தெரியுது வித்தியாசம். நல்ல குளிர்மையாக இருக்குது. பட் இன்றைக்கு வந்து வெயில் குறைவு. பழமையாக வந்து இந்த நேரம் வெளிக்கிடையில அது அவ்வளோ வெயிலாக இருக்கும். இப்போ 2-3 நாளாக மழை பெய்கிறதால கொஞ்சம் குளிர்மையாக கொஞ்சம் வெளியில் போகக்கூடிய மாதிரி இருக்குண்ணே. ஓகே, பட் இதில் வந்து முதல் என்ன கோன் ஐஸ்கிரீம் கடையெல்லாம் சொல்கிறது, ஐஸ்கிரீம் கோன் இருக்கு வேணே. ஓகே, பட் இங்கே அடையாளப்படுத்துறது தானே. பட் இங்கால வந்து ஒரு சாப்பாடு கடை ஒன்று இருக்குது. இப்படி தொடர்ச்சியாக போவோம். பட் இங்கால ஒரு சில வீடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பழைய காலத்து வீடுகள் தானே, இந்த பழைய காலத்து மதில்கள் செட்டப்பில் பாருங்க. டாக்டர் அங்கே தான் முந்தைய காட்டுறாங்க கூட. பட் இங்கே வந்து ஒரு டியூஷன் சென்டர் உண்டு, அது HIC ப்ரைவேட் டியூஷன் சென்டர் உண்டு. பட் அது 70வது அனிவர்சரி என்ன, இது சித்தங்கள்லாம் ஒரு நடந்தது என்ன. ஓகே தான் HIC டியூஷன். பட் இந்த வீடுகளை பாருங்க, இதெல்லாம் பழைய காலத்து வீடுகள் தான். இங்கால பாடசாலை நான் படித்தேன், இப்பயும் படிக்கிற இடம். நான் படித்தேன்டா உங்கயா? இங்கால இந்த விட்டையும் பாருங்க, இது பழைய காலத்து வீடு தானே என்ன. எப்படி நாங்கள் நேராக போகணும்னு சொன்னால் சித்தங்கேணி சந்திக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பஸ்ஸுகள் ஆரம்பிக்கிற இடம், அதாவது சித்தங்கள்லேருந்து யாழ்ப்பாணம் போகக்கூடிய பேருந்துகள் எல்லாமே இந்த இடத்துல தான் ஆரம்பிக்கும். பட் இதில் ஒரு பிரபலியமான ஒரு கோயில் உண்டு, என்ன சித்தங்கேணி பிள்ளையார் கோயில். அதை உங்களுக்கு காட்டிக்கொள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் சித்தங்கேணி சந்திக்கு வந்துட்டோம். என்ன இதான் சித்தங்கேணி. இப்படி நாங்கள் நேராக கொஞ்சம் தூரம் போயிட்டு, அதாவது பண்டத்தில் போகக்கூடிய வீதியில் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படி திரும்ப வந்து மற்ற இடங்களை காட்டிக்கொள்கிறேன். இதுதான் மெயினான சந்தி. இதில் பெட்ரோல் செட்டுகள் நிறைய கடைகள் எல்லாமே இருக்குது. இந்த பாருங்க. ஓகே, இப்படி இதில் பார்த்தீங்க சொன்னால் நிறைய கடைகள் இருக்குது, மிக்சர் கடைகள் இருக்குது, மற்ற ஹார்ட்வேர் கடைகள் இருக்குது. உங்களை பாருங்கள். இதுலேயும் ஒரு பாடசாலை ஒன்று வருது, சித்தங்கேணி ஸ்ரீ கணேசா வித்தியாலயம். என்ன ஒரு பாடசாலை ஒன்று வருது பாருங்கள். இங்கேயும் படித்தாக்க யாரை பார்த்துக்கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இங்கேயும் இந்த சலூனுகள் அந்த கடைகள் எல்லாமே தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்குது. இப்படி நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் பண்டத்திருப்பு, என்ன வடலை எடுப்பு பண்டத்திருப்பு அந்த இடத்துக்கு போயிடுவோம். இப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே நாங்கள் திருப்பி கொண்டு வருவோம். இங்கே வந்து பல கடைகள் இருக்குது பாருங்கள். நல்ல கிளைமேட் என்ன இன்றைக்கு, குளிர்மையாக இருக்குது. ஓகே, இப்படி நாங்கள் போனோம்னு சொன்னாங்க வடலை எடுப்புக்கு போயிடுவோம், திரும்புவோம். என்ன திரும்புவோம் அப்படி நாங்கள். சரி, இப்போ நாங்கள் திருப்ப சித்தங்கேணி சந்திக்கு வந்துட்டோம். இப்படி நாங்கள் இடக்கை பக்கம் திரும்பி சங்கானை போகக்கூடிய வீதிக்கு திரும்ப போகிறோம். இது போய் உங்களுக்கு சித்தங்கேணி பிள்ளையார் கோயில் எல்லாமே காட்டிக்கொள்ளன். இதுவும் ஒரு பெரிய சொல்லி வளர்ந்து வர டவுன்னு சொல்லி சொல்லலாம். இதில் ஃபார்மசி, சாப்பாடு கடைகள், வேறு ஃபேன்சி கடைகள், கேக் கடைகள் சொல்லி பலதரப்பட்ட கடைகள் இருக்குது. ஃபுட் சிட்டி இருக்குது, சூப்பர் மார்க்கெட் எல்லாமே இருக்குது.
பட் எப்படி நாங்கள் சித்தங்கனி பிள்ளையார் கோயில் இங்கே பாருங்க, இந்த கோயிலையும் காட்டிக்கொள்கிறோம் பாருங்க. ஓகே, சித்தங்கனி பிள்ளையார் கோயில் பாருங்க. கோயிலுக்கு உள்ளே உங்களுக்கு போய் காட்டுறோம் பாருங்க. இங்கே நாங்கள் வேறு டியூஷனில் படிக்க வர்றாங்க தண்ணி குடிக்கணும்னு சொல்லி கோயிலுக்கு வர்றது. தண்ணி கிணறு இருக்கு. இதெல்லாம் நாங்கள் எடுக்கிறது நல்ல கிணறு இந்த ஏரியா என்ன. மற்றது இந்த கிணத்துல கூட வளமே எல்லாருமே தண்ணி எடுக்க வரவேன், நல்ல தண்ணி. அதனால் இங்கே ஒரு சில இடங்களில் ஒவ்வொரு தண்ணி என்றபடியால் தண்ணி எடுக்க வரவேன். பட் இங்கால பாருங்கள், இங்காலையும் ஒரு வாசிசாலை, என்ன வாசிசாலை ஒன்று இருக்குது பாருங்கள். நீ இந்த பேப்பர் கவடுக்கு வரணும் இல்லைங்க, ரத்தம் கொடுக்குவாங்க. ரத்தம் கொடுக்குறதா இளைஞர் முன்னிட்ட கழகம் சித்தங்கனி 1956ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நடக்கு பாருங்க. பட் இதுக்கு அப்புறம் சொன்னால் இதுகளுக்குள்ள வீடுகள்லாம் இருக்க கூட என்ன, வீடு காட்டிக்கொண்டு பாருங்க. பாருங்க இதில் பழைய காலத்து கார் ஒன்று நிற்குது. நல்ல கார் வடிவாக இருக்கு என்ன. இதில் ஏறி போனால் அந்த மாதிரி தான் கிடைக்கும். எங்கட காரில் லைட் பர்சன் மாதிரி கிடைக்கும், அதை விட நல்லா கிடைக்கும். ஓகே, இப்படி நாங்கள் போய் எங்கே போகிறோம் நாங்கள் அதுக்கால இப்படி இதுக்கு அது திருப்பி சந்திக்கு போவோம். சந்திக்கு போய் அங்கே மற்ற இடங்களை காட்டில. ஓகே, திருப்ப நாங்கள் அதே இடத்துக்கு வந்துட்டோம், அதாவது சித்தங்கனி பிள்ளையார் கோயில் அடிக்க வந்துட்டோம். இப்போ இதால் நாங்கள் நேராக சங்கானைக்கு போய்க்கொள்ளலாம். சங்கானை கொஞ்சம் தூரம் போய் காட்டிக்கொள்ளணும் பாருங்க. இதில் வந்து ஒரு சில வந்து சூப்பர் மார்க்கெட் இருக்குது, ராவணா பல்பொருள் அங்காடின்னு சொல்லியிருக்கு. பட் இங்கே வந்து சாப்பாடு கடைகள் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் வேறு டியூஷன் படித்த இடம் அதுக்குள்ளே போகுது. மற்றது இதில் வந்து ஒரு சாப்பாடு கடை இருக்குன்னு கடைகள் இப்போ கொஞ்ச காலம். ஓகே, பட் இதில் வந்து கராச்சி எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கு. இப்போ நேராக போனோம்னு சொன்னால் சங்கானை போகலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தோட்டங்கள் வருது பாருங்க. இங்கே ஃபுல்லாக வயல் நிலங்கள்லாம் நிறைய தோட்டங்களை பார்க்கக்கூடிய ரெண்டு சைட்டுமே தோட்டங்கள்லாம் கூடங்க. இப்போ இந்த சீசனுக்கு மிளகாய்கள் அதுகள் நிற்குது பாருங்க, தோட்டங்கள். அந்தரான் பாய்க்கால் இதில் இருந்தா தொடங்குது. இதில் அந்தரான் பாய்க்கால் தான். இதில் பாருங்க, இதில் வாகனங்கள் இந்த கராஜ் சர்வீஸ் சென்டர் அதுகள் இருக்குது. இப்போ இடைக்க பக்கம் பாருங்க, இது ஃபுல்லாகவே தோட்டங்கள்லாம் இந்த பாருங்க. இப்போ கத்தரி மிளகாய்கள் அதுகள் எல்லாமே தோட்டம் செய்திருக்கீங்கன்னா. அப்படி இங்கால பக்கம் பார்த்து இங்காலையும் தோட்டங்கள்லாம். அப்படி இங்கால பார்த்து சொன்ன ஒரு சின்ன குட்டி கோயில் வருது, மற்ற வீடுகள் வருது தொடர்ச்சியாக. இதுக்கு நிறைய கடைகளும் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குண்ணே, பழக்கடைகள். மற்றது இந்த இதுகள் இந்த ஃபேன்சி கடைகள், இந்த பாச்சங்கங்கள், ஒரு சில கடைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சங்கானைக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. கூட்டுறவு கிராமிய வாங்கி அதுகள் இருக்குது. மற்ற சங்கான ஜூனியர் அடின்னு சொல்கிறது, இதுலேயும் ஒரு சில கடைகள் இருக்குது பாருங்கள் எங்கால. இப்படி நாங்கள் இது சங்கானைக்கு வருது, சித்தங்கானியில் இது சங்கானை என்ற இடத்துக்கு வருது. அப்படி நாங்கள் வலக்கை பக்கம் திரும்பி அங்கால பக்கம் போகிறோம், திருப்ப சித்தங்கனி பக்கம் போகிறோம். இதில் வந்து உள்ளாந்தர் கோட்டை ஒன்று இருக்குது. உண்மையிலே இது நிறைய பேருக்கு தெரியும் என்ன சொல்கிறது, கவனிப்பாக கிடக்கு. இந்த பெருசாக அந்த டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி பெருசாக கவனிப்புகள் இல்லை, குறைவு. இந்த பாருங்கள் இதில் வந்து இப்போ நான் கண்டுக்கிட்டேன் டச் சங்கானை தேவாலயம் உள்ள அந்த கோட்டையில் தேவாலயம் ஒரு சர்ச் உண்டு. உள்ள அந்த காலத்து ஒரு சர்ச், அந்த சூரியனோட அகலத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. பட் அப்படி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பொது நூலகம், உப அலுவலகம் சங்கானை இருக்குது. அப்படி இங்கே விளக்கை பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பேட்மிண்டன் கோர்ட் இருக்குது. பட் இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்க. உங்களோட கோட்டை எங்கள்கிட்ட இல்லை, நாங்கள் விளையாட வர கோட் தான் பேட்மிண்டன் கோட். இதெல்லாம் போனால் நாங்கள் அந்திரான் வாய்க்காலுக்கு போகலாம். அதுக்குள்ளே நிறைய தோட்டங்கள் இருக்குது, அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி மாங்க வேணும், மாங்க பழத்து இருக்கிறோம். அப்படி போய்ட்டு கைந்த பின்னுக்கு வராங்க வேணும். நண்பர்கள் வராசனே நின்று இந்த மரத்துங்களை தேங்காய் மரங்களை பார்த்தா. ஓகே, இதுக்கு ஃபுல்லாக இப்போ சொன்னால் தோட்டங்கள்லாம் நல்லா இருக்கும் இதை பார்க்க. அதுவும் மழை காலம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டால் போயிடலாம், அவ்வளோத்துக்கு வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்குமே. தங்கி நடந்தீங்கன்னா எடுப்பு மாட்டத்துக்கு வந்துடும் வெள்ளம். எடுப்பு மட்டுமே இருக்குமே, ஒரு பள்ளம் வைக்கணும். இது பள்ளம் காணி தான். ஃபுல்லாகவே தோட்டங்கள் நிறைய விஷயங்கள் செய்திருக்கணும். கீரைகள், மிளகாய்கள், கத்திரிக்காய்கள், ரெண்டு பக்கம் தோட்டம் தான் பாருங்க. சணல் மரங்கள் எல்லாம் வச்சு கிடக்கு, மஞ்சள்லாம் நல்லா இருக்கு. இங்கால எள்ளுடா டே, எள்ளு வேணுமா? எள்ளு நாங்கள் இதில் பார்க்க. மற்றது வந்து இந்த எள்ளு சீசன் பார்க்க ஞாபகம் வருது. நாங்கள் பழுக்க படித்து முடிஞ்சு போய்க்க சில வீடுகளுக்கு போனால் எள்ளு எல்லாம் காய போட்டிருப்பினோம். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் சொன்னால், சில அந்த வீதிக்கு வர எள்ளுகள் இருக்குதான்டா, அதை 1-2 பிறகு சாப்பிட்டுன்னு ஓடுறாங்க. அப்படி நேர்மையானவங்க. ஒன்று வீதிக்கு வர சில வந்து எள்ளு மரமாக காய விட்டுருக்கணும். சில இடங்களில் வந்து எள்ளெல்லாம் இந்த எல்லாம் அடித்து தட்டி தனி எள்ளா காய விட்டுருக்கணும். பொக்கெட் ஃபுல்லாக எள்ளு தான். வீட்டை போனால் எள்ளுக்கு அந்த சீனியெல்லாம் போட்டு குத்தி இடிச்சு தவிர அந்த மாதிரி இருக்கும். வேறு இல்லை அதெல்லாம் படிக்கிற காலங்கள். இப்போ நாங்கள் அப்படியெல்லாம் செய்கிறதில்ல. இப்போ நாங்கள் நேர்மையாக இருக்கிறோம்.
மதராஜ் நம்புவோம் நம்பி தான் ஆகணும். நம்புவோம். சரி, இப்போ நாங்கள் திருப்ப வந்து இந்த சித்தங்காணி அராளி வீதிக்கு வந்துட்டோமே. ஓகே, இதான் வந்து இப்படி நாங்கள் சொன்ன அந்த போய்க்கு ஹாட் இடம் தான், இல்லை அந்த கோன் கடை ஐஸ்கிரீம் கடைன்னு சொன்னோம், அதுக்குள்ள வந்து திரும்புகிறோம். அதாவது டச் ரோட்டுன்னு சொல்கிறது. இந்த ரோட்டுக்கு வந்து திரும்ப போகிறோம். இதுக்காக மாநாட்டு வீடு இருக்குண்ணே. இதுக்கெல்லாம் விஜயனுடைய மனைவி இந்த பூர்வீக வீடுமே இதுக்காக இருக்குது. அதை உங்களை காட்டி கொண்டு போகிறோம் பாருங்க. இதுக்கு ஏஞ்சல் டச் ரோட்டுன்னு பேர் வந்தது. அதில் நாங்கள் ஒரு தேவாலயம் பார்த்துனாங்க தானே. அந்த தேவாலயத்துக்கு பொன்னால கிருஷ்ணன் கோயில் இருக்கு, அங்கேருந்து கல் கொண்டு வந்து அங்கேருந்து உடைச்சி கல் கொண்டு வந்தவங்க. அப்போ அது கொண்டு வரதுக்கு இந்த ரோட்டாவே போட்டது. அப்போ டச்சுக்காரர் அந்த உள்ளந்திர காலம் தானே, அவங்க போட்ட ரோட்டுன்னு தானே டச்சு ரோட்டுன்னு வந்து. அப்போ தேரில் ஊற்றி போட்டுருந்தோம். யார் ஊற்றி போட்டது தெரியல, அந்த பேர் வந்தேடா டச் ரோட். பாதை உருவாக்கி போயிருக்கு. அது என்னன்னா அது 10 யானைகள் கொண்டு போனதா அந்த கல்லை தூக்குறதுக்கு. அப்படி ஒரு பெரிய வரலாறு இருக்கு, சொல்லக்கூடாது அந்த வரலாறு. நாங்கள் ரகசியமாக இருக்கட்டும், நிப்பாடுங்க. பட்டது யாரார் இந்த வீடியோ தமிழ்நாட்டிலேருந்து பார்த்து கொண்டிருக்கேன்னு சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்கள். என்ன சொன்னால் 2 பேர் தொடர்பு கட்டு நீங்கள் அண்ணா அந்த விஜயனுடைய மனைவி இந்த ஊரை காட்டுங்கன்னு சொல்லி கேட்டுருந்தீங்க. அந்த வகையில் உங்களுக்காண்டி காட்டுறேன். பார்க்க நீங்கள் எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ந்து எங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாமே கேஎஸ் அங்கே 2 பேர்லாம் இருக்கும். சரி, இப்போ நாங்கள் எந்த இடம் பண்ணாது, இது கலைநகர். என்ன கலைநகர் என்ன, அதுக்கு கிரவுண்டுக்கு போடுறேன் அடிக்கடி. தான் எங்களை பெரிய மாடி வீடு எல்லாம் இருக்குண்ணே. அதுக்கு வந்து நான் நிறைய காலம் தெரியுமா, அது பிறகு வாரம் இந்த இடத்துக்கு நான் இதால் தான் தெரியும் அந்த வீட்டை பார்க்க உனக்கே தெரியாது. அதான் என்ன சொல்கிறது, இருக்கைக்கு அந்த அருமை தெரியாது. எல்லா டைம்லாம் அருமை தெரிய பண்ண மாதிரி தான் ஊரில் இருக்க தெரியாது. இதுக்கெல்லாம் வந்து ஒரு இடமாடா. இப்போ விட வாழ்த்து பிறகு வரேன். கனடா கொடிமையாக இருக்கிறாங்க. இலையை கொண்டு வச்சு கனடா வீடுகளோ ஓமாடே, கனடா கொண்டு விளக்கிக்கிறா. கனடா ஹவுஸ் பாருங்க. ஓமாடா சத்தியமாக விளக்கிறாங்களா, கனடா ஹவுஸ் உண்டு, கனடா வீடு. யா அதில் ஒரு நல்ல பழங்காலத்து மரம் ஒன்று இருக்குது, வேப்ப மரம் ஒன்று, நல்ல அகலமான மரம். ஓகே, வந்து அதான் கனடா வேண்டு. நான் நினைக்கிறேன் கனடாவிலேருந்து வந்து அகல வீடு கட்டியிருக்க நம்மளே. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதுக்கால போனால் புலவத்தைக்கு போகலாமே. புலவத்தை என்ற ஊருக்கு போகக்கூடிய வீதி தான் இந்த வீதி. இதுக்கெல்லாம் இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். நிறைய மரங்கள் இருக்குது, பூ மரங்கள் உங்களை வீடுகளில். ஓகே, இதுக்குள்ள வந்து எந்த ரோட்டு அதான் கண்டுபிடிப்பாங்க நாங்கள் தானே. மழை தேடுறான் எந்த ரோட்டுன்னு தெரியுது இல்லை. நாங்கள் நெருங்கிட்டோம் வேணே. விஜயனுடைய மனைவியின் பூர்வீக வீட்டுக்கிட்ட நாங்கள் வந்துட்டோம். நீல தகரம் தான். ஓகே, இதுக்குள்ள யார்கிட்ட அடி பண்ணுற மாதிரியே காட்டுறோம் பாருங்க. இதுக்காக தான் போகணும்னு போட்டுருந்தாங்க. சரி, இப்போ நீங்கள் எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்து கொண்டு வந்த ஒரு இடம், ஒரு வீட்டுக்கு வந்துட்டோமே. அதாவது
வீட்டை தளபதி இந்த வரி வந்து நிற்கிறேன் ஃபேஸ்புக் நிறைய ஃபோட்டோ கிடக்குறேன். ஓகே, இப்போ என்னன்னு சொன்னால் இது வந்து விஜயனுடைய மனைவி சங்கீதா அவர்களுடைய அப்பாண்ட வீடு என்ன அப்பாண்ட வீடும் இல்லை அப்பாண்ட வீட பூர்வீக வீடுன்னு சொல்லிங்கன்னா அதான் காட்டப்புறம் இங்கே வந்து இப்போ தற்சமயம் வாக்கள் ஒருத்தருமே இல்லை. நாங்கள் வெளியில இருந்து உங்களை காட்டிக்கொள்கிறோம், பார்த்துக்கொள்ளுங்க. பட் மற்ற இன்னொரு விஷயம் இப்போ நாங்கள் காட்டுக்கு சில பேர் இதை வந்து ஒரு சுற்றுலா தலமாக மாற்றி விட்ருவோம். அது என்ன வந்து பார்க்குறேன்னு சொல்லி இந்த ஊரில் இருக்கிறாங்களுக்கு ஒரு இடையூறாக இருக்குமே நான் சொன்னேன். சுற்றுலாத்தலம் மாற்றிட்டு அங்கால நான் அந்த காணி நான் வாங்கி ஒரு பெரிய பிஸ்னஸ் கிரவுண்ட்ஸ். இந்த வீடு தான் விஜயனுடைய மனைவி சங்கீதா அவர்களுடைய அப்பாண்ட வீடு, பூர்வீக வீடுன்னு சொன்னீங்கன்னா பாருங்க, உங்களை காட்டுறேன். உள்ளுக்கு வந்து தற்சமயம் ஒரு தடவை இல்லை போல், கேட் எல்லாமே லாக் பண்ணியிருக்குது பாருங்க. உள்ளுக்கு காட்டுறோம் இன்னும் இருக்குன்னு சொன்னேன். பெயிண்டெல்லாம் அடிச்சு கிடக்குன்னு, ஆனால் பார்க்கறது பழைய காலத்து வீடு மாதிரி இல்லைண்டா. பழைய காலத்து வீடு தான்டாப்பா, பராமரிப்பு இல்லாமல் செய்திருக்கேன் வேணா. இந்த இதில் வந்து கீழே எல்லாம் கேட் எல்லாம் அடிச்சு இங்கே வந்து மதுரைக்கெல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு கிடக்கு. இங்கே அப்படியே பார்க்கலாம் நினைக்கிறேன்டா. இங்கே அவனா கலைஞர் கிரவுண்டுக்கு போயிடலாம். கிரவுண்ட்ஸுக்கு போகிற பாதை என்னோட கிரவுண்டில் நான் போயிருக்கேன். பட் இருந்தால் இதுதான் வீடு, இதில் வந்து வியூ தெரியுது. சரி, இப்போ உங்களுக்கு அந்த வீட்டை காட்டியிருப்போம். இது வந்து எந்த ஒரு அரசியல் வீடியோ பதிவுமே இல்லை. இது ரெண்டமாக இப்போ எங்களோட இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் என்ன கிட்டத்தட்ட எங்களோட வீட்டு எந்த ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளாம வரும் என்ன அவ்வளோத்துக்கு கிட்டே இருக்கு. 4-5 கிலோமீட்டர் அப்படி வீடு வீடு பக்கத்தில் இருக்கிற அவனவண்ட வீடாக வந்துடும். அப்படி கிட்ட இருக்கக்கூடிய இடம் தான். அப்போ அந்த வகையில் எல்லாம் கேட்டதால தான் உங்களுக்கு இந்த வீடியோ காட்டினா அதையும் சொல்லிக்கோங்க. மற்றது யாராவது இதில் டிவிக்கே ஃபேன் விஜயின் ஃபேன் பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகே, உள்ளுக்கு போய் பார்க்க முடிஞ்சா நல்லா இருந்திருக்கும். என்ன சிலது ஒன்றும் சந்தர்ப்பம் கிடைக்குது இல்லையே. ஆக்களை எங்களை இல்லாட்டி ஆக்களில் கேட்டு போய் காட்டலாம். இந்த பாருங்க. ஓகே, இவ்வளோதாங்க காட்ட முடிஞ்சது. இதுக்கு மேலே காட்டல. அது இதுக்கு அப்புறம் வேண்டிய அனுமதி எடுத்தால் உள்ளுக்கு போய் காட்டுறேன்னா காட்டலாம். என்ன அது ஒரு பப்பா பழம் மட்டும் பழத்தை கிடக்கு. காங்கொத்து தான் நீ கொத்த போகிற இல்லை கேளன். தான் வந்து தளபதி இந்த வருகனா அவர் சார்பாக பப்பா பழத்தை பிடிங்கி தான் சாப்பிட போகிறத பண்ணிட்டு அப்போ சொல்லி போட்டுதார். பப்பா பழத்தை ஒரு பறவை கொத்தி இருக்கு. அந்த பறவை கொத்தின பப்பா பார்த்து இவங்க கொத்துறதுக்கான நிற்கிறாங்க வேறங்க. ஓமடனே அது சரி, உண்மையா நீ சொல்ற நியாயம் தான்டா. தனியாக காங்கொத்தி அதுகளுக்கு போகிறதுக்கு நாங்கள் கொத்தி போட்டு போயிடலாம். பப்பா பழத்தில் தொடங்குவீங்க கொத்துறதுக்கு. பிடுங்க அடே பிறகு சிஎம் வரவர் வாய் தவறி மாறி வந்துட்டேன். ஓகே, இந்த பப்பளம் காணையிலன்னு சொன்னால் இவரான் போகிறப்ப ஒரு மாதம் ஒரு வகை எப்படி இருக்கா அதில். ஓகே, வேப்ப மரங்கள்லாம் கூட நிற்குது பாருங்க. சரி, இப்போ நாங்கள் உங்களுக்கு முக்கியமான வீடு காட்டிட்டு போகிறோம். என்ன தமிழ்நாட்டு முதல்வர் விஜய் அவர்களுடைய மனைவியினுடைய பூர்வீக வீடு காட்டிட்டு போகிறோம். என்ன இதை தான் இருக்கும். நாங்களும் 2 மணி விட்டு விசாரிச்சு நாங்களும் இதை தான் சொன்னவே. இதாக இருக்க நம்பிக்கையில் காட்டினாங்க. பார்க்குற நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கட்டாயம் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். சரியா பிள்ளையான்னு சொல்லி உங்களோட கருத்துக்கெல்லாம் கட்டாயம் சொல்லுங்கண்ணே. இல்லை, நான் இதற்கு அந்த ஃபோட்டோ வந்து அனுப்பிட்டு நான் கேட்குறேன். இதுதான் உங்களோட வீடு பழைய வீடுன்னு சொல்லி கேட்டால் சொல்லுவேன். யார்கிட்ட காட்டு பே காட்டா. சரியா? சரி, நாங்கள் இப்படி தான் இடைக்க மண்டே சோமின ஆளுக்கு மூளை வளர்ச்சி கொஞ்சம் குறைவு, சின்னலேருந்தே குறைவு தான் ஆளுக்கு. அதுலேருந்து இப்படி தான் இடைக்கிற கதைப்பார். அதை கணக்கில் எடுக்காங்க. இப்போ நாங்கள் வலிக்கிறாங்க மிச்சம் எங்களை பார்ப்போம். சரி, இப்போ நாங்கள் அந்த வீடு பார்த்துட்டு அப்படியே போய்க்கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் நிற்கிறது கலைநகர். கலைநகர் சித்தங்கனி என்ற இடத்துல நாங்கள் நிற்கிறோம். இதுக்குள்ள இப்படி மாடி வீடுகள் எல்லாமே இருக்குது பாருங்க. இதோ இதெல்லாம் நான் குறிப்பிட ஆள் இருந்தாலும் வெறும் காணியாக இருந்தால் சின்ன சின்ன வீடுகளாக இருந்தானே. வெறும் காணியாக இருந்தானே. ஓகே, அப்படி நாங்கள் இப்போ சித்தங்கனி சிவன் கோயில் பக்கம் போகிறோம். அங்கே சூப்பரா டியூஷன் இருந்தது. பட் சிவன் கோயில் அதுவும் பிரபலியமான கோயில்கள். அந்த கோயில்களை காட்டிக்கோ நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கோல்டு ரோட் ஒன்று இன்னொரு திட்ட பெரிய வீடு இருக்கிறோம். பங்களா மாதிரி இருக்குண்ணே. வீடு இதை பண்ணுங்க, பெரிய வீடுங்களேண்ணே. நல்லா இருக்கு. சின்ன ரோடு தான், பார்த்து கோன் அடிச்சு போங்க மாட்டாச்சு. இப்போ உங்களை ஓட வந்துருக்காங்க. இதுதான் பழைய காலத்து மதுரைகள். இந்த வீட்டில் சானா கூனா வீடுன்னு சொல்கிறது. சானா கூனா? ஓ, அப்படின்னா அந்த வீட்டை அப்படி தான் சொல்கிறேன். அந்த பேர் தான் அப்படி சொல்கிறது. பழைய காலத்து பங்களா பேர். ஓ, பழைய காலத்து வீடு தான். இப்போ இந்த வீட்டை கிட்டாரியில் ஒரு சிங்கள படம் ஒன்று எடுத்தவங்க, கந்த போல இந்த போலீஸ் நிலையம்னு சொல்லி பெயர் வச்சு எடுத்தவங்க. ஓகே, சரி. இப்போ நாங்கள் சிவன் கோயில்கிட்ட வந்துட்டோமே. சித்தங்கனி சிவன் கோயிலுக்கிட்ட இதில் பழைய காலத்து மதுரைகள் சுவர்கள்லாம் பாருங்க.
இந்த முன்னூறு தெரியுது பாருங்கள் சித்தங்கனி சிவன் கோயில். இது ஒரு பிரபலியமான ஒரு ஆலயம் உண்டு. இதை உங்களுக்கு காட்டிக்கொள்ளணும் பாருங்கள். புதுசாக பெயிண்ட் அடிச்சிருக்கேண்ணே. இது ஜம்மு காப்பிடுங்க வர்றாங்க என்ன கிடக்கிற ஜம்மு கடை என்ன மாதிரி டேய் வாட் இருக்குன்ட்டா பெயிண்டில் அடிச்சு நல்லா இருக்கு லுக்காக இருக்குது பாருங்க. வேணாம் இங்கால இந்த இங்கே மண்டபம் எல்லாம் கட்டி இந்த தண்ணுடிக்க வரணாங்க முதல் இந்த வடிவாக இருக்கும் உண்மையிலேயே. இப்படி நாங்கள் இடக்கை பக்கம் திரும்பி இங்கால பண்ணாகம் போகக்கூடிய வீதி காரநகர் வீதியால் திரும்ப போகிறோம். திரும்பி இங்காலையும் டியூஷன் சென்டர் நாங்கள் படித்த பழைய டியூஷன் எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் காட்டிக்கொள்ளணும் பாருங்க. ரமண சித்தங்க சந்திக்கு போகலாம் நாங்கள். இப்படி நாங்கள் இங்கால பக்கம் பக்கம் திரும்புகிறோம். ஓகே இதெல்லாம் வாங்க இதெல்லாம் பழைய காலத்து வீடுகள் என்ன அது அதே அமைப்பு இருக்குது. அப்படியே பழைய காலத்து சுவரில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கூம்பு மாய் வச்சிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் அப்படி இல்லை அப்படி விடுற இல்லை. ஓகே இங்கே வந்து சூப்பரா டியூஷன் தானே. நாங்கள் இங்கே படிச்சு நாங்கள் நீங்கள் படிச்சிருக்கேண்ணே. அதுதான் ஸ்லோ காட்டு ஸ்லோ இந்த ஊட்டி கிடையாது உள்ளுக்க போயிடலாம். இங்கே யாராவது படிச்சு நீங்கள் சொல்லி கொமெண்ட்ஸை சொல்லுங்கள். மற்றது சித்தன் கேணி என்று சொல்லி பேர் வந்ததுக்கு முக்கியமான ஒரு அடையாள சின்னம். இதில் அந்த கேணி ஒன்று இருக்குது பாருங்கள். காட்டிக்கோணும் பாருங்கள். உங்களுக்கு இதில் நோய் விஷயம் கதைக்கோணும். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். உங்களோட பெயர்? பரந்தாமன். வேலாயுதம் இல்லை பரந்தாமன். ஓகே இப்போ அதனால் நான் கேட்ட ஒரு சில விஷயங்களை பயந்து கொள்ளப்பேன். ஓகே உங்கள் சித்தங்கனி பற்றி சொல்லுங்கள். இந்த சித்தங்கனி வந்து ஒரு பழமை வாய்ந்த எல்லாராலும் போட்டுதற்குரிய ஒரு ஊர். இங்கே இந்த ஊரின் வரலாறை நான் சுருக்கமாக சொல்ல போயின் சித்தர்களாலே வடிவமைக்கப்பட்டது தான் இந்த சித்தன் கேணி. சித்தர்களால் வடிவமைக்கப்பட்ட கேணி தான் சித்தர் கேணி. அதுதான் பிறகு சித்தன் கேணியாக பெயர் மருவி வந்தது. இந்த கேணியால் தான் இந்த ஊருக்கு இந்த பெருமை சேர்க்கப்பட்டது. சித்தர்கள் வாழ்ந்து இந்த கேணியை வடிவமைத்து அருகில் உள்ள சித்தங்கனி சிவசிதம்பரேஸ்வரர் ஆலயத்தை தனுகோடபதி என்னும் ஆலயத்தை சித்தர்களாலே பூசிக்கப்பட்டு வந்ததாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதோடு ஒப்பிட்டு பார்க்க கேணியோட பக்கத்தில் ஞான வைரவர். இந்த ஊருக்கு பெருமை என்னென்று கேட்டால் மூர்த்தி தலம் தீர்த்தம் விருட்சம் என்று சொல்லப்படுகின்ற எமது சமய விழுமியத்துக்கேற்றவாறு இந்த ஊர் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அருகிலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் சித்தங்கனி பெரியவளவு மகா கணபதி நாட்சந்தியிலே இருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். அதிலே ஒரு நல்லதண்ணி கிணறு இருந்து இந்த ஊருக்கு ஒரு தாக சாந்திக்காக நிறைய மக்கள் வந்து வலிகாமம் மேற்கில் உள்ள மக்களே வந்து தண்ணீர் எடுத்து குடிப்பதற்காக தண்ணீர் எடுத்து செல்லுகிறார்கள். அதோடைய ஒப்படைக்குள்ள அருகிலே சிவசிதம்பரேஸ்வரர் ஆலயம் பஞ்சரதம் ஓடுகிற ஒரு ஆலயமாக இந்த வீதி வழியாகத்தான் பஞ்சரதமும் பவனி வாரது. அதாவது வருடத்திலே 2 தடவை ஆணி உத்தர தரிசனத்திற்கும் மார்கழி திருவம்பாவிற்கும் பஞ்சரதங்கள் இந்த வீதி வழியாக வந்து இந்த ஞான வைரவரிலே பூசை நடந்து அங்கால செல்வதை நாங்கள் கண்கூடாக கண்டிருக்கிறோம். பழைய சித்தர்களாலே வடிவமைக்கப்பட்ட இந்த கேணி எமது ஊருக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் மிகவும் உலக நாடுகள் புலம்பெயர் நாடுகளிலும் சரி எங்கும் சரி இந்த கிராமத்தில் துல்லியமாக துலங்க வைப்பது இந்த கேணி. இது அண்மை காலமாக இவ்வாறே இருந்து வருகிறது நீண்ட காலமாக. இப்போ புனரமைப்பதற்காக ஆலயங்கள் முன் வருகின்றன. மக்களும் விழிப்பாக இருக்கிறார்கள். இதை கண்டிப்பாக இந்த ஊருக்கு பெருமை சேர்த்த இந்த கேணியை புனரமைக்க வேண்டும் என்று ஆனபடியால் இந்த சித்தர்கள் வாழ்ந்த இந்த சித்தூரிலே நாங்கள் வாழ்வதையிட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏனென்று கேட்டால் ஒரு சித்தர்கள் வாழ்ந்த பூமி தான் சிவபூமியாக கருதப்படுகிறது. அந்த வகையிலே நான் இந்த ஊரவன் என்ற சார்பிலே நான் பெருமை அடைகிறேன். அதோடு இந்த ஊருக்கு இந்த கேணிக்கு அருகாமையில் எனது வீடும் இருக்கிறது. அதை இட்டும் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மற்ற இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். இந்த கேணீர் தானே இப்போ இந்த சித்தங்கனியில் ஒரு ஆளு பாம்பு கொத்தினா அந்த கேணியில் இருக்கிறதால பாம்பு விஷமரான்னு சொல்கிறேன். அதை பற்றி சொல்லுங்க. நல்லபடியாக நீங்கள் கேட்ட கேள்வி. சித்தர்களாலே இந்த கேணி ஸ்தாபிக்கப்படும் போது ஒரு விஷக்கல்லை வைத்திருக்கிறார்கள். அதாவது சித்தர்களாலே பூசிக்கப்பட்ட அந்த கல் கேணியிலே இருக்கின்றது. அந்த கல் இருக்கும் வரைக்கும் இந்த ஊரிலே சித்தர்கள் வாழ்ந்த இந்த ஊரிலே விஷங்கடித்து இறந்ததாக எனது வயது கட்டிக்க வர கூட நான் கேள்விப்படவில்லை. எனக்கு வயது இப்பொழுது 56. எனது வயது உட்பட்ட கூட காலத்துக்கு முற்பட்ட காலங்களில் கூட எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறார்கள் விஷம் தீண்டி இறக்கவில்லை. அடுத்தது இன்னொன்று உங்களுக்கு சொல்ல வேண்டும். அவலச்சாக்கள் விபத்துக்கள் மற்றும் அவலச்சாக்கள் யாதும் நிகழ்ந்ததாக நான் அறியவில்லை. யுத்தத்தின் போது அப்பப்போ சிலது நடந்தாலும்
ஆனால் அந்த விபத்தான ஒரு அவலமான நிகழ்வுகள் இங்கே இந்த ஊரில் நடக்கவில்லை என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ நான் வரைக்கும் எனக்கு வேறு ஆக்கலாம் சொன்னேன், நான் கேள்விப்பட்டேன். இந்த கேணி ஒரு பாம்பு கடிச்சா இந்த ஊருக்கார சும்மா சாதாரண விஷயம் வராது, இல்லாட்டி இந்த கேணிக்கு வந்து செய்யணும் அப்படியாது? இல்லை இல்லை இல்லை, அந்த விஷம் தீண்டியதாகவும் அறியவில்லை, தீண்டினாலும் ஒரு ஆபத்தமான நிலைக்கு வருவதாகவும் இல்லை. நான் கேள்விப்படவில்லை யாராவது விஷத்தால் தீண்டி அவருடைய சிகிச்சை பெற்றதாகவும் கேள்விப்படவில்லை. அப்படித்தான் விஷம் தீண்டினாலும் இறந்ததாகவே கேள்விப்படவில்லை எவர். அது ஒரு எங்களோட ஊருக்கு ஆச்சரியமான ஒரு விடயம். அந்த கல்லை தீண்டி இளைஞர்கள் கூட துப்புரவு செய்யும் பொழுது அந்த கல் எங்கள் கையில் கிடைக்கும், எவர் கையிலும் அந்த கல் கிடைக்கவில்லை. அந்த காலத்தில் என்ன மாதிரி இருந்தது இந்த சித்தங்கனி ஊர்? மிகவும் செழுமையாக இருந்தது. இப்பொழுது இந்த ஊரில் உள்ள அனைவரும் புலம்பெயர் நாடுகளில் சென்று நல்ல ஆரோக்கியமாக வசித்து வாழ்கிறார்கள். அவர்கள் இருக்கும்போது மிகவும் செழிப்பாக இருந்தது. அவர்கள் நாட்டின் சூழ்நிலை காரணமாக புலம்பெயர் நாடுகளில் போய் அங்கேயும் நல்லாத்தான் இருக்கிறார்கள். மக்கள் அனைவரும் இந்த கேணி தொடர்பாக விழிப்புணர்வுடன் இருக்கிறார்கள். காலப்போக்கிலே இது ஒரு சிறந்த ஒரு ஊருக்கு ஒரு பெருமை சேர்க்கும் ஒரு நினைவு சின்னமாக இருக்கும் என்பது எனது திண்ணமான கருத்து. சரி, அப்படி நாங்கள் அந்த கேணி பார்த்துட்டு மற்றது எங்களை பாரதி டியூஷன் இப்போ இருக்கிற இடத்தையும் காட்டிக்கொள்ளன்னு பாருங்க. இந்த ரோடுக்கு திரும்பணுமே, திரும்புங்க பாரதி டியூஷன் சென்டர். கண்ணா கிளினிக்னு சொல்லி இப்போ இடம் மாற்றி போட்டாங்களா? ஓகே ஓகே, இந்த பாருங்க பாரதி டியூஷன் பாருங்க. இது புது பாரதி ஏன்னா அது பழைய பாரதி. சுப்ராமம் அப்படி தான் வேறு அங்காலேருந்து இடம் மாற்றினது. சுப்ராமம். ஓகே, இது வந்து இந்த சித்தங்கனி சிவன் கோயில் சுற்றி இருக்கக்கூடிய வீதி ஏன்னா அநேகமான வீடுகள் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து முறையில் அப்படியே இருக்குண்ணே. இந்த பலாப்பழம் சீசன் தொடங்குது, பலாப்பழம் மாம்பழம். இப்போ என்ன நல்ல விஷயம் சொன்னால் என்ன வெயில் இருந்தாலும் இந்த பழங்கண்ட சீசன் பலாப்பழம் மாம்பழம் ஜம்புக்கை கஜு பழம் பாலப்பழம் எல்லா சீசனும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஆரம்பிக்குது. இன்னைக்கு ஒரு மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கு ஒரு பிடின்ற மாதிரி இன்றைக்கு ஒரு பழம் நல்லா இருக்கு மேடம். இது வசந்த காலம் தான், வசந்த காலம் எங்களுக்கு மகிழ்ச்சியான காலம், நிறைய பழங்கள் சாப்பிடலாம். சரி, இப்படி நாங்கள் விளக்கு பக்கம் திரும்பி சித்தங்கனி சந்தி பக்கம் போகிறோம். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்தங்கனி பெட்ரோல் செட் இருக்குது, மற்றது புகைப்பரிசோதனை செய்யக்கூடிய இடம், அதாவது வாகனங்களுக்குரிய புகைப்பரிசோதனை. இப்போ இலங்கையில் வந்து டேக்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் வாகன புகைப்பரிசோதனை செய்து பாஸ் ஆண்டு தான் டேக்ஸ் எடுக்கலாம். தமிழ்நாடு பார்க்குறாங்க தெரியாது அந்த விஷயங்கள், அதாவது சொல்லிக்கணும். அங்கே இந்த மாதிரி சொல்லி தெரியலை. இந்த முன்னு பாருங்கள், இதில் வந்து ஒரு சில கடைகளுமே இருக்குது, அதை உங்களை காட்டிக்கணும். இது வந்து மெயினான ரோட்டு என்ன, கார்நகர் போகக்கூடிய பேருந்துகள் எல்லாமே இதால் தான் போகும் கூட. இது 82 ரூட் என்ன, 82 ரூட். இதுதான் புகைப்பரிசோதனை இடமேட்ட. இங்கே முன்னுக்கு ஒரு சாப்பாடு கடை இருக்குண்ணே. ஓகே, அப்படி எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்தங்கனி பெட்ரோல் செட் இதுலேயும் ஒரு கடை ஒன்று இருக்குண்ணே. பழக்கடைகள் மரக்கடை கடைகள் எல்லாமே இருக்குது. இந்த எங்களை பாருங்க சித்தங்கனி பெட்ரோல் செட் வருது. ஓகே, அப்படி நாங்கள் போய்க்கொள்ளுவாங்க. சரி, இப்போ வந்து வீடியோ எடுத்து கலைக்கலை நாங்கள், இவர் கலைச்சி போட்டாரான்னு சொல்லி போட்டால் எங்களை கூட்டு வந்து தினேஷ் பேக்கரிக்கு சித்தங்கனி சந்திரி இருக்குது. இப்போ என்ன வேண்டி தரப்போம் எங்களுக்கு? இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? டோனட்ஸ் இருக்குது, வடை இருக்குது, அடே வடையும் இருக்குது என்ன, உளுந்து வடை, சீனி ஜம்பல், மனஸ், பேஸ்ட்ரி, கிளங்கரோடி. இது கிளங்கரோடி என்னென்னா டின் ஃபிஷ் என்ன, சோசேஜஸ் பன் இருக்குது, ஃபிஷ் பன் இருக்குது. உனக்கு என்ன வேணும்? உனக்கு நண்பன் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாத்துலேயும் அமௌண்ட் எடுப்போம், பிரச்சனை எடுத்துட்டு காசு கொடுத்துட்டு போவேன். காசு கூட இங்கே கேக் இருக்கிறா, எனக்கு எதை எடுப்போம்? பான் இருக்கு, அதோட பான் பண்ணி தர வர்றாத்தல் பான். மலிவடா கொஞ்சம் மலிவா சாப்பிடலாம். சம்பளம் கேட்கல. எனக்கு வந்து சீனி ஜாமல் பண்ணி சொண்டு அண்ணா ஒன்று தாங்க அண்ணா. சரியா தெரியுதா சினித்தம்மா சுட்டா இருக்கா அடி அந்த மேரேஜ் பின்னுக்கு யார நீ என்ன சாப்பிட்ற? என்னவா கோழி பேஸ்டியோண்ணா? நாங்களே மீன் பேஸ்டி தான் எழுதுனா பார்த்துனீங்க அவன் ஒன்று தான் எடுத்தோம். ஏன் எடுத்து நீ இப்படி தானே வேலை கார சாரமாக இருக்கு. நான் பிச்சுக்காரன் எனக்கு ஒரு சின்ன தண்ணு மட்டும் ஆனால் கையில் இடமே இருக்கா, அங்கே இருக்கான். அப்போ பரவாயில்ல வேணும் புரியுதா? நடுக்கு அப்படி விடலாம்.
என்ன அவன் கறி வேலை எப்படி செய்யறது நான் கரெக்டாக நான் முழு கடைசியாக சோயா பான்னு சொல்லி எங்க பான்றத ஒரு ராத்தல் பான் அதே மாதிரி மினி வேர்ஷன் என்ன குட்டியா இருக்கு என்ன முதல்ல அப்படி ஒரு விஷயம் சாப்பிட போறேன் நான் டேவிடா சோயா மீன் டேவிடா என்னடா வெட்டி போட்டு வச்சிருக்கீங்க வட்டி போட்டு ஐயோ உங்க ஆகலக்கு என்னடா மூளை இருக்கும் அதில் எந்த படம் படிச்சீங்க நான் படிக்கிறேன் சரி ஓ இதுதான் தேடசரமாக இருக்கேண்ணா சரி அப்படியே நாங்கள் சித்தங்கனி ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே விஜயனுடைய மனைவியினுடைய பூர்வீக வீடு அதையும் காட்டியிருப்போம் அதை தவிர மெயினாக சித்தங்கனி விஷயம் இருக்குன்னு சொல்லியும் காட்டியிருப்போம் அப்படின்னு சொல்லி கட்டாயம் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இப்போ நாங்கள் அப்படியே மகிழ்ச்சி வந்துட்டோம் அப்படியே முடிச்சிட்டு எங்களுக்கு கொஞ்சம் வேலை யாழ்ப்பாண தளபதி இந்த வீட்டை வந்து நிற்கிறீங்க யாழ்ப்பாண தளபதி என்ன அவர் அங்கே தளபதி இந்தியாவில் நீங்கள் யாழ்ப்பாண தளபதி வீரமே அவரோட சேர்ந்து ஆழ்த்தணும் மூளை வளம் குண்டு யாழை வீரமுறான் என்னத்துக்கு வந்து நாங்கள் சொன்னால் எங்களை ஜம்பு காசேசன் தொடங்கிட்டேன் அப்போ எங்கட மரத்தில் இந்த போல காஜி கிடக்கிற வேறுங்க பழுக்கலை பழுக்கலை எப்போ பார்க்கும் அது இப்போ பிஞ்சு பிடிச்சி முத்தோடும் கொஞ்சம் கடையே ஜம்பு கடை என்னென்ன விஷயம் செய்யலாம் வந்து தனி வீடியோ போடுவோம் பார்த்துக்கொள்ளுங்க சரி ஓகே அவ்வளோ வீடியோ முடிச்சு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு செய்ய பண்ணுங்க மறக்காம கேஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே சி யூ டாட்டா பாய் பாய்